ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் குனாஃபா எப்படி வீட்டிலையே செஞ்சு சேல்ஸ் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவு பால், திக்கான பால் எடுத்துக்கோங்க. அதில் சர்க்கரை 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் கஸ்டர்ட் பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. அது அப்படியே திக்காகும். கஸ்டர்ட் பவுடர் அப்படியே திக்காகும் இல்லையா, அது திக்காகிற வரையும் கொஞ்சம் நல்லா அடி பிடிக்காமல் கலந்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் லைட்டாக திக் ஆனவுடனே அதில் க்ரீம் சீஸ் 30 கிராம் அளவு எடுத்திருக்கேன். அந்த அளவு க்ரீம் சீஸ் போட்டுட்டு நல்லா கலந்து விட்ருங்க. க்ரீமி பதம் வந்தோடனே இறக்கி வச்சுருங்க. இப்போது இதுதான் இந்த குனாஃபா டோ. இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். 1 கிலோ வாங்கியிருக்கேன். அதில் இப்போதைக்கு நம்ம 150 கிராம் மட்டும் எடுத்துக்கணும். அதை மிக்சியில் போட்டு சின்ன சின்னதாக ஒரு பல்ஸ் மோடில் வச்சிங்கன்னா குட்டி குட்டியாக வந்துடும். உங்களுக்கு கட் பண்ண முடியாது, ரொம்ப நேரம் ஆகும். அதனால் மிக்சியில் போட்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் அன்சால்டட் பட்டர் 70 கிராம் அளவுள்ள எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு அதை லைட்டாக அடுப்பில் வச்சு வறுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ப்ரௌனெல்லாம் ஆகக்கூடாது, நார்மலாக ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மோசரலா சீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 60 கிராம் அளவுள்ள வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு சில்வர் ஃபாயில் கப் ஒன்று நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நான் 5 கப் எடுத்திருக்கேன். அதில் நம்ம குனாஃபா டோ ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை போட்டு நல்லா ஒரு கிண்ணத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பால் ஊற்றி, அதை அதுக்கு மேலே போட்டுக்கணும். நான் மொத்தம் 5 கப் எடுத்திருக்கேன். இந்த குவான்டிட்டிக்கு 5 கப்பு கரெக்டாக வருது. ஸோ அதுக்கு மேலே க்ரீம்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண துருவி வச்ச மோசரலா சீஸ் இருக்குங்க இல்லையா, அதை அது மேலே போட்டுக்கோங்க. மறுபடியும் அதுக்கு மேலே குனாஃபா டோ அதுக்கு மேலே போட்டு மூடிட்டு அதே மாதிரி கிண்ணத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ இதை பேக் பண்ணிக்கணும். 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கு மேலே சுகர் சிரப்பை உடனே சூடாக இருக்கும்போதே ஊற்றி விட்டுருங்க. இதுக்கு சுகர் சிரப் 1 கப் சர்க்கரை, அதுக்கப்புறம் 1 கப்பு தண்ணி ஊற்றிட்டு அந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் இருந்தால் போதும். அதுக்கு மேலே கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் ஒரு 2-3 ட்ராப்ஸ் எலுமிச்சைப்பழம் ஜூஸ் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை டீமோல்ட் பண்ணிக்கினா இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சில்வர் ஃபாயிலே வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபாயில் பேப்பர் நான் கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தனியாக சுகர் சிரப்பை நான் அந்த மாதிரி சின்ன பாக்ஸில் போட்டு டெலிவரி பண்ணிட்டேன்.